சைல்ட் மேரேஜ் ஒரு சமூக பிரச்சினை மட்டுமல்ல, ஒரு சட்ட குற்றம். ஒரு பெண் வழக்கறிஞரின் கருத்து: அன்புடைய மக்களே, நாம் இன்னும் ஒரு கடுமையான உண்மையை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். கோவையில் மட்டும் 2023ஆம் ஆண்டில் 63 குழந்தை திருமண புகார்கள் வந்த நிலையில் 2025இல் அது 174 ஆக உயர்ந்துள்ளது. இது சாதாரண எண்ணிக்கை அல்ல, இது சமூகத்தின் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதை காட்டுகிறது. குழந்தை திருமணம் என்பது சட்டப்படி தடை செய்யப்பட்ட குற்றம். 18 வயதுக்கு குறைவான பெண்ணை திருமணம் செய்வது சட்ட விரோதம். சிறுவயதில் திருமணம் செய்யப்பட்ட பெண்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள்: உடல் ரீதியான பாதிப்புகள்: முழுமையாக வளராத உடலில் கர்ப்பம், உயிருக்கு ஆபத்து, அதிக இரத்தப்போக்கு, சிசு மரணம், ஊட்டச்சத்து குறைபாடு, நீண்டகால பெண்கள் உடல்நல பிரச்சினைகள். மன ரீதியான பாதிப்புகள்: பயம், மன அழுத்தம், மனச்சோர்வு, குழந்தை பருவத்தை இழப்பு, குடும்ப வன்முறை பாதிப்பு அதிகரிப்பு, தனிமை உணர்வு மற்றும் தற்கொலை சிந்தனை. சட்ட ரீதியான பிரச்சினைகள்: புரோஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 படி குழந்தை திருமணம் நடத்துவது உதவுவது சிறை மற்றும் அபராதம். பெற்றோர், உறவினர், நடுவர் அனைவரும் குற்றவாளிகள். அந்த திருமணம் ரத்து செய்யக்கூடியது. voidable. பெண்ணுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் இழப்பீடு பெற உரிமை உள்ளது. கூடுதலாக 18 வயதுக்கு குறைவான பெண்ணுடன் உறவு POCSO சட்டத்தின் கீழ் குற்றம். பள்ளி விட்டு விலகுதல், கல்வி உரிமை மீறல், என் வலியுறுத்தல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிக்கும். இந்த குழந்தை திருமணத்தை நாம் ஒழிக்க வேண்டும். நீங்கள் பார்த்தாலோ கேட்டாலோ மௌனம் காக்காதீர்கள். உதவி எண்கள்: சைல்ட்லைன் 1098, பெண்கள் உதவி 181. முடிவு செய்தி: ஒரு பெண்ணின் கனவுகளை காப்பாற்றுவது நம் பொறுப்பு. குழந்தை திருமணத்தை நிறுத்துவது மனிதநேய கடமை மட்டுமல்ல, சட்ட கடமையும் கூட.